ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பான இரவு வணக்கங்கள். இது உங்களுடைய கேரளா ஜாக்பாட் டிவி. 31 மே மாதம் 2024 நிர்மல் 382வது ட்ராவுக்கு என்ன ரிசல்ட் அப்படிங்கிறத பார்த்துட்டு, நம்ம என்ன மாதிரி கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம், என்ன மாதிரி போர்டில் பாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு, நாளை ஜூன் மாதம் 1 அதுக்குரிய கணிப்புகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நிர்மல் 372 இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 6585. இன்றைக்கி ரிசல்ட்டு 6585. நேற்று பார்த்தீங்கன்னா கார்னியா ப்ளஸுக்கு நிர்மல் பார்த்தீங்கன்னா 9க்கு 6, 0க்கு 5, 3க்கு 8, 5க்கு 5. அதாவது 3 போர்டில் பவர் நம்பரும் ஒரு போர்டில் அந்த நம்பருக்கு அந்த நம்பரே இறங்கியிருக்கு. இவ்வளோ தான் நண்பர்களே வித்தியாசம். சரிங்களா? நிர்மல் பார்த்தீங்கன்னா 6585. சரிங்களா? 6585க்கு நம்ம கொடுத்ததில் ஏ போர்டில் 9 அல்லது 6, பி போர்டில் 7 அல்லது 0, சி போர்டில் 9 அல்லது 1 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். நம்ம கணிப்புப்படி ஒருவேளை ஏ போர்டில் 5க்கு 6 வரலாம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்த சமயத்தில் 5க்கு 5 சி போர்டில் இறங்கியிருக்கு. நான் ஏ போர்டில் 5, ஒருவேளை ஏ போர்டில் 5க்கு 5 இறங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ப்பாக ஏ போர்டில் 5 அப்படிங்கிறத கொடுத்துருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 5க்கு 5 இறங்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்பில் இருந்தோம். ஆனால் அது சி போர்டில் 5க்கு 5 அப்படி இறங்கிடுச்சு. ஏபியில் நம்ம 55, 78, 77, 68 அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஏசியில் பார்த்தீங்கன்னா 50, 78, 56, 99. பிசியில் பார்த்தீங்கன்னா 50, 88, 81, 86 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 85. நான் உங்களுக்கு 86ன்னு கொடுத்துருக்கேன். வேறு ஒன்றுமே வித்தியாசம் இல்லை நம்மளே. சரிங்களா? ஏபியில் 5, 8 டேரெக்டாக பாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லுவோம். ஏ போர்டில் 5, பி போர்டில் 8, 58. 585க்கு 586 நம்ம கணிப்பு கொடுத்துருக்கோம். எனக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் 5க்கு ஒரு வேளை 5 + 1 6ஆக வரலாம் அப்படிங்கிற மாதிரி என்னோடய கணிப்பில் இருந்துச்சு. அதனால் நான் 6 அப்படிங்கிறது எனக்கு சி போர்டில் 6, 9, 1 அப்படிங்கிறத வச்சு தான் கணிப்பே எடுத்தேன். அதே மாதிரி 0, 8, 1, 6 அப்படிங்கிற மாதிரி கணிப்பில் இருந்துச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 585க்கு 586ன்னு கொடுத்துருக்கேன் நண்பர்களே. இங்கே பாருங்கள், பிசியில் 86 கொடுத்துருக்கேன், ஏ போர்டில் 5 கொடுத்துருக்கேன். 585க்கு 586 நம்ம கொடுத்தல சி போர்டில் மட்டும் லைட்டாக மிஸ் ஆகிருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம 5, 7, 8 அப்படின்னு கொடுத்துருந்தோம். 5, 7, 8 5, 7, 8 ஆல் போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. ஏபிசியில் பார்த்தீங்கன்னா 586 நம்ம கொடுத்துருக்கோம். ஆனால் ரிசல்ட்டு 585. ஜஸ்ட்டு சி போர்டில் மட்டும் ஒரு மிஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான் நண்பர்களே. சரிங்களா? 5, 5 அப்படின்னு சொல்லிட்டு ஏபியிலே கூட கொடுத்துருந்தேன். 65, 85க்கு நம்ம இதில் 4 டிஜிட்டில் என்னோடய கணிப்பாக இந்த இடத்துல 6, அதாவது 9க்கு நான் இந்த இடத்துல ஒரு வேளை 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு நான் கெஸ்ஸிங்கில் எடுத்திருந்தேன். ஆனால் 9க்கு 6 அப்படின்னு சொல்லிட்டு பவர் நம்பரில் இருக்குது. அவ்வளோதான் நண்பர்களே. நம்ம கொடுத்த கணிப்பில் ஆல் போர்டு 5, 7, 8, ஏபியில் 58 பாஸ் ஆகிருக்கு. வெற்றி அடைஞ்ச என்னோடய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி மென்மேலும் நம்மளுடைய வெற்றி தொடரணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தினசரி வெற்றி கண்டிப்பாக நம்ம சேனலில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கும் இருக்குது. அந்த மாதிரி நம்பிக்கையை தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். தினசரி வெற்றி ஏதோ ஒரு 2 போர்டு அல்லது 1 போர்டு அல்லது 3 போர்டும் இருந்தாலும் சரி, நம்ம கண்டிப்பாக வெற்றியை கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறதான் சொல்கிறேன். என்ன ஒரு விஷயம்னா, ஏபிசியில் ஒரு முக்கியமான நம்பர் அப்படின்னு இல்லாமல் ஏசிபிசியில் முக்கியமான நம்பராக கொடுத்துருக்கேன். ஒருவேளை ஏபிசியில் இந்த இடத்துல பாக்ஸில் செட் ஆகலைனாலும் இந்த நம்பர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பாக்ஸில் உட்கார்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதையும் உங்களோட கணிப்புகளில் கண்டிப்பாக சொல்கிறேன். உங்களோட கணிப்புகளில் இந்த நம்பர்ஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தால், உங்களோட கணிப்புக்கு சரியாக இருந்தால், நம்ம கொடுத்த கணிப்புகள் கரெக்டாக இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பான முழுமையான ஒரு வெற்றி கண்டிப்பாக இருக்குது. அதுக்குரிய முயற்சிகள் என் சைட்லேருந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக தினசரி நான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன். அதனால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சுருக்கமாக மந்த்லி சார்ட்டில் எப்படி வந்திருக்கு, அதுக்கு எப்படி வரும் ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு கணிப்பு நம்ம தெளிவாகவே கொடுத்துருக்கோம். அதனால் அந்த கணிப்புகள் இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய கணிப்புகளுக்கும் செட் ஆனிச்சுன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். மென்மேலும் உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணிவிட்டீங்க, கண்டிப்பாக அவங்களுக்கும் ஒரு விதமாக உதவும் நண்பர்களே. ஏன்னா என்னுடைய கருத்துப்படி என்னென்னா, இந்த கெஸ்ஸிங்க்கு ஒரு பணமாக கட்டி அதில் ஏமாறுறது அப்படிங்கிறது வேண்டாம். ஃப்ரீ கெஸ்ஸிங்கில் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய சொந்தமான ஒரு அட்வைஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுதான். தேவையில்லாமல் அமௌண்ட்டை செலவு பண்ணி
அதுக்குரிய கெஸ்ஸிங் நம்பர்ஸ் வாங்கி, ஏன்னா மிஷினில் எப்படி உட்காரும் எப்படி வரும் அப்படிங்கிறது அந்தந்த மாதத்தில் வச்ச கணிப்புகளை வச்சு பார்த்தாலே நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அதனால் என்னுடைய கருத்து என்னென்னா, தேவையில்லாமல் பணம் கட்டி அந்த கெஸ்ஸிங் நம்பர்ஸை வாங்கி தேவையில்லாமல் பணத்தை இழக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னோடய கருத்தாக இருக்குது. அதில் நீங்கள் உங்களுக்கு உடன்படிக்கை இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம கொடுக்குற டீட்டெயில்ஸில் உங்களுக்கு எந்த நம்பர்லாம் செட் ஆகுது அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை ஒரு செட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லை 2 செட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வெற்றி வந்துருச்சுன்னா அடுத்தது உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணி போகிறது அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் அட்வைஸ் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். அதனால் தயவுசெய்து பணத்தை இழந்து விடாதீர்கள். இது மாதிரி கெஸ்ஸிங்கில் உங்களுடைய கணிப்பில் ஓகே இவர் சொல்கிறது கரெக்டு தான், நான் இதில் ஓகே இவர் கரெக்டாக சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் தாராளமாக நம்ம சேனலில் இருக்க வீடியோஸை பார்த்துட்டு உங்களுக்கு எது ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தால் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. சரிங்களா? இது உங்களுடைய சகோதரனாக நினச்சி நான் ஒரு அட்வைஸாக உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சேன். இதில் ஏதாச்சும் தப்பு இருந்தாலும் என்னை மன்னிச்சுக்குங்க. நாளைக்கு எப்படி கணிப்புகள் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அது நாளைக்கு எந்த நம்பர்களாக வரலாம் அப்படிங்கிறதும் நம்மளோட கணிப்பில் இருக்குது. அதனால் மென்மேலும் நம்மளுடைய வெற்றி தொடரணும், மென்மேலும் நம்மளுடைய ஆதரவு வேணும், உங்களுடைய ஆதரவு வேணும் அப்படிங்கிறது என்னோடய சைடில் இருக்குது. மறக்காமல் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக ஒரு முழுமையான வெற்றியோ இல்லை ஒரு ஏபிசி 3 போர்டாச்சும் வெற்றி கண்டிப்பாக நான் என் சைட்லேருந்து கொடுப்பேன். அதுக்குரிய உழைப்பு என்கிட்ட இருக்குது. அதனால் உங்களுடைய ஆதரவு மென்மேலும் வேணும் அப்படிங்கிறது நினைக்கிறேன். என் மேலே நம்பிக்கை வச்சுருந்தா என்னோட சேர்ந்து பயணிங்க. கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு எப்படி கணிப்புகள் இருக்க போகுது, காருண்யா 656 எப்படி கணிப்புகள் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் நண்பர்களே. சரிங்களா? காருண்யா 656 அதுக்குரிய கெஸ்ஸிங் தான் நண்பர்களே நம்ம பார்க்க போகிறோம். காருண்யா 656 நாளைக்கு எப்படி கணிப்புகள் வரப்போகுது அப்படிங்கிறத பார்த்தால் 4 போர்டுமே பவர் நம்பர் தான். அதனால் பவர் நம்பர் உங்களுடைய கணிப்புகளில் தயவு செய்து மறந்துட வேணாம். ஏனென்றால் நாளைக்கு பவர் நம்பர் தான் 3 போர்டுமே வரும். அப்படி பவர் நம்பரில் கணிப்பு பற்றி வச்சால் டபுள் நம்பர்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 6, 4, 9 அப்படிங்கிறது என்னோடய கணிப்பில் இருக்குது நண்பர்களே. சரிங்களா? 6, 4, 9 உங்களோட கணிப்பில் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 7 அல்லது 9, பி போர்டில் 6 அல்லது 4, சி போர்டில் 0 அல்லது 6. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 65, 85 அதுபடி கணக்குப்படி வச்சால் ஏ போர்டில் 7 அல்லது 9 இல்லை பி போர்டில் 6 அல்லது 4, சி போர்டில் 0 அல்லது 6. அப்படி இல்லை என்றால் ஏபியில் ஒருவேளை 5 + 1 6ஆக வரலாம், 8க்கு 0 பவராக வரலாம். இது உங்களுடைய கணிப்புகளில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 7, 8க்கு 4 பவர் அப்படின்னு பார்த்தா 74 அப்படிங்கிறது இங்கே இருக்குது. அதே மாதிரி 5க்கு 7, 8க்கு 6 76. அப்படி இல்லைனா 5க்கு 9, 8க்கு 6 96. அப்படி இல்லைனா 5க்கு 9, 8க்கு 4 94. ஏபியை பொறுத்த வரைக்கும் 60, 74, 76, 96, 94. ஏசியில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏ போல் 5க்கு 0, 5க்கு 7, 5க்கு 9 அப்படிங்கிறது எடுத்திருக்கேன். 09 ஏசியில் 09, 70, 90, 96, 76 உங்கள் கணிப்பில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். அதாவது இன்றைக்கி சி போர்டில் இறங்கின 5க்கு 5 நாளைக்கு ஒருவேளை 5 + 1 6ஆக இறங்கலாம். அப்படி இல்லைன்னா ஒருவேளை 5க்கு பவராக டைரெக்டாக 0 இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படியும் இல்லை அப்படின்னா 5க்கு 9ஆகவும் பவர் நம்பரில் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எதையுமே நம்ம மிஸ் பண்ண வேணாம். உங்களுக்கு இதில் எந்த நம்பர் கரெக்டாக இருக்குது கன்ஃபார்மாக தெரியுது அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். பிசியை பொறுத்த வரைக்கும் 85 இன்றைக்கி ரிசல்ட்டுக்கு 39, 45, 31, 82, 99 டபுள் நம்பர் 1. நம்ம இங்கே கணிப்பில் கொடுத்த மாதிரி ஏபியில் எனக்கு தெரிஞ்சு 74, 76, 96, 94 இருக்குது. பிசியில் 09, 70, 90, 99, 76. பிசியில் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டபுள் நம்பர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் என்றால் இன்றைக்கி ஏசியில் டபுள் நம்பர் வந்ததுனால நாளைக்கு பிசியில் டபுள் நம்பர் வரும் அப்படிங்கிறது என்னோடய கணிப்பில் இருக்குது. உங்களோட கணிப்பில் எப்படி இருக்குங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? இன்றைக்கி 65, 85 ஏசியில் 55ன்னு வந்த நம்பர்
நாளைக்கு ஒரு வேளை பிசியில் டபுள் நம்பராக வரலாம். அதனால் இந்த ஏபிசியில் நம்ம கொடுத்த ஏபிஎஸ்சிபிசி தனியாக கொடுத்ததில் எந்த நம்பர் உங்களோட கணிப்புகளில் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபிசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இங்கே டேரெக்டாக இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஆல் போர்டு 649. உங்களுக்கு பாக்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 760 946 039 782. இதில் ஒரு முக்கியமான நம்பராக நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 760 உங்கள் கணிப்பில் வச்சுங்க, 039 கணிப்பில் வச்சுங்க. ஏனென்றால் இன்றைக்கி ரிசல்ட்டில் ஒரு வேளை 5க்கு 0, 8க்கு 3, 5க்கு 9, 039 வந்தாலும் வரலாம். இல்லை என்றால் 5க்கு 7, 8க்கு 6, 5க்கு 0, 760 கூட வரலாம். 4 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 6க்கு வந்து ஒரு வேளை நாளைக்கு 6க்கு 6 இறங்கலாம். அப்படி இல்லைன்னா 5 அல்லது 4. 4 டிஜிட்டில் உங்களுக்கு பாக்ஸில் போட வேண்டிய நம்பர் 57 60 49 46 60 39 59 49. இதில் உங்களுடைய கணிப்புகள் எந்த நம்பர் செட் ஆகுதுன்னு பாருங்கள். என்னடா இவ்வளோ நம்பர் கொடுத்து வச்சுருக்கேன்னு கேட்குறீங்களா? ஏனென்றால் நண்பர்களே, இந்த சார்ட்டை ஒரு தடவை பார்த்துக்கங்க, சரிங்களா? ஒரே ஒரு முக்கியமான விஷயமாக உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கார்னியா ப்ளஸுக்கு நிர்மலில் சி போர்டில் 5க்கு 5 இறங்குச்சு. அதுக்கு முன்னாடி கார்னியா ப்ளஸ் 23ஆம் தேதி மே மாதம் 427க்கு சி போர்டில் 7க்கு 7 இறங்குச்சு. அதுக்கு முன்னாடி 17ஆம் தேதி நிர்மலுக்கு காரணியா 5க்கு 5 இறங்குச்சு. இந்த 3 ட்ராவுமே சி போர்டில் எந்த நம்பர் இறங்குச்சோ அதுக்கு அதே நம்பரை இறங்குனுச்சு. ஆனால் ஒரு வேளை நாளைக்கு இதை ஆட்டத்தில் மாற்றி வரலாம். அது எப்படி நான் சொல்கிறேன்னா, இந்த இடத்துல நிர்மலுக்கு காரணியா சி போர்டில் 6க்கு 0 அப்படின்னா 5க்கு 0 வரலாம். அந்த 5க்கு 0ங்கிறது நம்ம இந்த இடத்துல கணிப்பில் கொடுத்தாச்சு, சரிங்களா? அதுக்கு முன்னாடி பார்ப்போமே, நிர்மலுக்கு காரணியா 9க்கு 3. 9க்கு 3னா இன்றைக்கி ரிசல்ட் 5 அப்படின்னா 5க்கு 9, சரிங்களா? வெற்றி எங்கேயுமே மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்க. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த நிலைமை, சரிப்பா ஏபிசி எல்லாம் சொல்லுப்பா அப்படின்னு சொன்னீங்களா? நிர்மல் 382 585ங்களா? 5க்கு இந்த இடத்துல பாருங்கள், நிர்மலுக்கு காரணியா 3க்கு 5 அப்படின்னா 5க்கு 7. இந்த இடத்துல 7 இருக்குங்களா? சரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ட்ராக் வாங்க. நிர்மலுக்கு காரணியா 3க்கு 5னா 5க்கு 7 நம்ம கொடுத்துட்டோம். இந்த இடத்துல 7க்கு 1. இந்த இடத்துல நிர்மலுக்கு காரணியா 7க்கு 1. 7க்கு 1னா 5க்கு என்ன? 9. 5க்கு 9 இங்கே இருக்குது. அதுக்கு முன்னாடி ட்ராக்கு போகலாம். இந்த இடத்துல 2க்கு 7. 10ஆம் தேதி மே மாதம் நிர்மலுக்கு காரணியா 2க்கு 7 அப்படின்னா 5க்கு 0 இங்கே இருக்குது. கன்ஃபார்ம் நம்பராக 790 உங்களுக்கு டேரெக்டாகவே எடுத்து கொடுத்துட்டேன். அடுத்தது பி போர்டுக்கு வருவோம். பி போர்டில் பார்த்தீங்கன்னா 8க்கு வந்து அதுக்கு முன்னாடி பார்ப்போம். 6க்கு 4 அப்படின்னா 8க்கு 6. பி போர்டில் 6 இருக்கா? இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 7க்கு 3. 7க்கு 3 அப்படின்னா 8க்கு 4. 8க்கு 4 இங்கே கொடுத்துட்டேன். இந்த சார்ட்டை கம்பேர் பண்ணி தான் உங்களுக்கு எல்லா ரிசல்ட்டையும் கொடுத்துருக்கேன். அதனால் நீங்கள் தைரியமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெற்றி கண்டிப்பாக உண்டு. அது என்னோடய சைடில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுது. நீங்கள் உங்களுடைய கணிப்புகளில் எந்த நம்பர் செட் ஆகுதோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா டேரெக்டான ஒரு வின்னிங் உண்டு நண்பர்களே, சரிங்களா? அதே மாதிரி மே மாதம் இன்றைக்கி 31 முடிஞ்சிருச்சு. ஏப்ரல் மாதத்தோட ரிசல்ட்டை உங்கள் ஃபோன்லேயோ இல்லை உங்கள் லேப்டாப்லேயோ ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. அது உங்களுடைய கணிப்புகளுக்கு கம்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அதனால் மறக்காமல் இதுக்கப்புறம் நாளைக்கு பார்த்திங்கன்னா இந்த சார்ட்டில் மே மாதம் தான் வரும். உங்களுக்கு ஏப்ரல் மாதம் ரிசல்ட்டு இந்த இடத்துல காமிக்காது. அதனால் ஏப்ரல் மாதம் ரிசல்ட்டை ஒரு தடவை இந்த ஸ்க்ரீன்ஷாட் வரும்போது ஒன்று எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கணிப்புகளில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் மறக்காமல் இதை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பவர் நம்பரில் எப்படி இறங்கியிருக்கு,
எந்த மாதிரி கெஸ்ஸிங் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு கெஸ்ஸிங் எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி நம்ம சொல்கிற தகவல்கள் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம சொல்கிற தகவல்கள் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. முழுமையான வெற்றி நம்ம சேனலில் கண்டிப்பாக கொடுப்போம். காருண்யா 656 1 ஜூன் மாதம் நம்மளுடைய வெற்றி கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு நம்பிக்கை நம்மளோட விஷயங்கள் நம்மளோட கொடுக்குற கெஸ்ஸிங் சம்பஸ் எல்லாமே கரெக்டாக உங்களோட கணிப்புகள் இருக்கிற பட்சத்தில் மறக்காமல் உங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அனைவருக்கும் அன்பான இரவு வணக்கங்கள். இன்றைக்கி கொஞ்சம் வீடியோ போட லேட் ஆகிடுச்சு, அதனால் மன்னிச்சிருங்க. கண்டிப்பாக ஒரு வெற்றி உங்களுக்கு இருக்குது என்ற நம்பினதுக்கு அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கி வெற்றியடைஞ்ச என்னோட நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக ஒரு சூப்பரான வெற்றியோட நாளைக்கு உங்களை நான் திரும்ப சந்திக்கிறேன். அதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே.